வணக்கம் மக்களே. சின்னம்மா போட்ட ஒரு மாஸ்டர் பிளான். அலறி போகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா அதிமுக உதயம் போயஸ் கார்டில் இருந்து பறந்த ஒரு ரகசிய மெசேஜை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் இப்போ இருந்தே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த சூழலில் தான் மறைஞ்சு போன முதல்வர் ஜெயலலிதாவோட தோழி சசிகலா அவர்களும் வர பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா அதிமுகன்ற ஒரு புதிய கட்சியை தொடங்க திட்டமிட்டிருப்பதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடைய தற்போதைய நகர்வுகள் ரொம்பவே அதிருப்தியை கொடுப்பதனால இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கதா சொல்லப்படுது. சசிகலா அவர்களோட இந்த புதிய முயற்சிக்கு பின்னாடி ஒரு வலுவான அரசியல் கணக்கு இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவி இருக்கிற முக்குளத்தோர் வாக்குகள் சிதறிவிடக்கூடாதுங்கிறதுல அந்த வாக்கு வங்கி திமுக அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு சென்றுவிடக்கூடாது என்பதிலும் அவர் ரொம்பவே உறுதியாக இருக்கிறார்னு சொல்லலாம். இதற்காக சமுதாய அமைப்புகளையும் பன்னீர்செல்வம் போன்ற ஆதரவாளர்களையும் ஒருங்கிணைக்க சசிகலா அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி சசிகலா அவர்கள் ஆலோசித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். நடிகர் விஜயோட இளையோர் வாக்கு வங்கியும் சசிகலாவோட பாரம்பரிய வாக்கு வங்கியும் இணைந்தால்தான் அது 2026 தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த புதிய கூட்டணியானது அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கும் ரொம்ப பெரிய ஒரு சவாலாக இருக்கும்னே சொல்லலாம். புதிய கட்சி அறிவிப்பை தொடர்ந்து மதுரையில் ஒரு பிரம்மாண்ட மாநாடு ஒன்று நடத்தி அதில் தன்னோட அரசியல் பலத்தை நிரூபிக்கிறதுக்காக சசிகலா அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவோட கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குற வகையிலையும் ஜெயலலிதாவோட உண்மையான அரசியல் வாரிசு தாம்தான்றதை காட்டுற வகையிலையும் அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும்னு சொல்லி தெரிய வருது. தமிழக அரசியலில் சின்னமாக எடுக்க போகிற இந்த முடிவு தேர்தல் களத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தணும் சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா அதிமுகன்ற ஒரு புதிய கட்சியை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. மக்களை நம்ம போகிற இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதை நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.